நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி விழா கோலாகல கொண்டாட்டம். நள்ளிரவு முதலே கோயில்களில் சிறப்பு வழிபாடு. விநாயகர் சதுர்த்தியையொட்டி தமிழ்நாடு முழுவதும் 64,217 போலீசார் பாதுகாப்பு பணியில் தீவிரம். பதற்றமான இடங்களை கண்டறிந்து கூடுதல் பாதுகாப்பு வழங்க டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவு. விநாயகர் சதுர்த்தி விடுமுறையை முன்னிட்டு சென்னையிலிருந்து சொந்த ஊர்களுக்கு படையெடுத்த மக்கள். கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் அலைமோதிய கூட்டம். கிளாம்பாக்கத்தில் போதிய பேருந்துகள் இல்லை என கூறி போராட்டத்தில் ஈடுபட முயன்ற பயணிகள். தடுத்து நிறுத்திய போலீசாருடன் கடும் வாக்குவாதம். சென்னை கிளாம்பாக்கத்திலிருந்து சிங்கப்பெருமாள் கோவில் வரை கடும் போக்குவரத்து நெரிசல். தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையிலும் வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் பொதுமக்கள் அவதி. தான் எங்கும் ஓடி ஒளியவில்லை. சீரும் அமைச்சர் அன்பில் மகேஷை சந்தித்து விளக்கம் அளிப்பேன். பள்ளியில் சர்ச்சைக்குரிய ஆன்மீக சொற்பொழிவு நடத்திய மகாவிஷ்ணு வீடியோ வெளியீடு. மகாவிஷ்ணு விவகாரத்திற்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொறுப்பேற்க வேண்டும் என தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தல். தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை சரியான திசையில் செல்லவில்லை எனவும் விமர்சனம். சென்னையின் பல்வேறு பகுதிகளில் நள்ளிரவில் கொட்டி தீர்த்த கனமழை. இன்று இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யும் எனவும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. கிருஷ்ணகிரி பாலியல் வன்கொடுமை வழக்கில் மேலும் ஒருவர் கைது. தலைமறைவாக இருந்த அரசு பள்ளி என்சிசி பயிற்சியாளர் கோபுவை கைது செய்த சிறப்பு புலனாய்வு குழு. வாணியம்பாடி அருகே பள்ளி மாணவர்கள் சென்ற ஜீப் மற்றும் இருசக்கர வாகனங்களை சேதப்படுத்திய காட்டு யானை. மலை சாலையில் அலறி அடித்து ஓடி உயிர் தப்பிய மாணவர்கள். கோவையில் ஆன்லைன் செயலி மூலம் விற்பனை செய்யப்பட்ட 60 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதை மாத்திரைகள் பறிமுதல். ஹரியானாவை சேர்ந்த மருந்து தயாரிப்பு நிறுவன உரிமையாளரை கைது செய்து விசாரணை. ஹரியானா சட்டமன்ற தேர்தலில் களமிறங்குகிறார் மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத். ஜூலானா தொகுதியில் போட்டியிட உள்ளார் என காங்கிரஸ் தலைமை அறிவிப்பு. காங்கிரஸில் இணைந்த மல்யுத்த வீரர் பஜ்ரங் புனியாவுக்கு பதவி. அகில இந்திய காங்கிரஸ் விவசாய பிரிவு செயல் தலைவராக நியமனம். ஜம்மு காஷ்மீர் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தேர்தல் அறிக்கையை வெளியிட்டது பாஜக. குடும்ப தலைவிகளுக்கு ஆண்டுக்கு 18,000 ரூபாய் வழங்கப்படும் என அறிவிப்பு. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஆந்திரா, தெலுங்கானா மாநிலங்களுக்கு 3,448 கோடி ரூபாய் நிவாரண நிதி வழங்கப்படும்.
வெள்ள பாதிப்பை பார்வையிட்ட பின் மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் பேட்டி. இலக்கை துல்லியமாக தாக்கும் அக்னி 4 ரக ஏவுகணை சோதனை வெற்றி. ஒடிசாவின் சந்திப்பூரிலிருந்து ஏவுகணை ஏவப்பட்டதாக பாதுகாப்பு அமைச்சகம் தகவல். தெலங்கானா மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவராக மகேஷ் குமார் கவுட் நியமனம். முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டிக்கு பதிலாக மகேஷ் குமாரை நியமித்து கட்சி தலைமை அறிவிப்பு. பாலியல் குற்றவாளிகளுக்கு தூக்கு தண்டனை வழங்குவதற்காக மேற்கு வங்க சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட மசோதா குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்காக அனுப்பி வைத்தார் ஆளுநர் ஆனந்த் போஸ். ஐதராபாத்தில் ஐஸ்கிரீமில் விஸ்கியை கலந்து விற்பனை செய்த கும்பல். 11 கிலோ விஸ்கி ஐஸ்கிரீம்கள் பறிமுதல், 3 பேர் கைது. கேரளாவில் ஓணம் பண்டிகை கோலாகல கொண்டாட்டம். எர்ணாகுளத்தில் ஏராளமானோர் தெய்வங்களின் வேடம் அணிந்து ஆடி பாடி உற்சாகம். பனாமா நாட்டிலிருந்து திருப்பி அனுப்பப்பட்ட 130 இந்தியர்கள் சட்டவிரோதமாக அமெரிக்காவுக்குள் நுழைய திட்டம் தீட்டியிருந்ததால் நடவடிக்கை. பாராலிம்பிக் குண்டு எறிதல் போட்டியில் வெண்கலம் வென்றார் இந்திய வீரர் ஹொகாட்டோ சீமா. இறுதி சுற்றில் 14.65 மீட்டர் தூரம் குண்டு எறிந்து சாதனை. ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் தலைமை பயிற்சியாளராக ராகுல் டிராவிட் நியமனம். T20 உலகக்கோப்பை வெற்றிக்கு பிறகு அடுத்த சவாலை எதிர்கொள்ள சரியான இடம் என டிராவிட் பேட்டி. பாலியல் வழக்கில் தன்னை சிக்க வைக்க சதித்திட்டம் நடந்துள்ளதாக மலையாள நடிகர் நிவின் பாலி குற்றச்சாட்டு. உரிய விசாரணை நடத்த கோரி முதலமைச்சர் டிஜிபி மற்றும் சிறப்பு விசாரணை குழுவிடம் மனு. விஜயின் கோட் திரைப்படம் முதல் நாளில் 126 கோடி ரூபாய்க்கு மேல் வசூல். லியோ படத்தின் முதல் நாள் வசூலை விட குறைவாகவே வசூலித்துள்ளது.